ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல டியர் மிஸ்டர் ஹெவன்லி ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 23ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ முன்னாடி வந்துடுறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவரும் என்னன்னு கேட்க, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு. நம்ம ஹீரோயின், நான் ப்ராமிஸா சொல்றேன், நான் சொல்ற எதுவுமே போய் கிடையாது. ஆனா அவர் அதை ஒத்துக்க மாட்டாரு. நான் திரும்பவும் உன் வார்த்தையை நம்புவேன் நினைச்சியா? நீங்க நம்பினாலும் பரவாயில்ல, நான் என் மனசுல இருக்கத சொல்லிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு, மாஸ்டர் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்றேன். குய் சிட்டில இருந்தப்ப நான் உங்க கூட பழகின ஒரு நாளும் உண்மையானது, நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணேன், எனக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க. நான் உங்க மேல கோவப்பட்டது, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே உண்மைதான். ஆனா நான் என் தப்பை உணர்ந்துட்டேன். இனிமே என்னைக்குமே நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன்ல அவங்க சொல்றாங்க. மாஸ்டர் நீங்க என்ன நம்பலானும் பரவாயில்ல, உங்க ஹார்ட் சோல்ல நம்புவீங்களா? நம்ம ஹீரோவும் லைட்டா மனசு மாறுறாரு. நான் உன்னை நம்பலாமா? கண்டிப்பா மாஸ்டர், என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு அவங்க சொல்ல, அவரும் சரின்னு சொல்லிட்டு ஹார்ட் சோல எடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அது திரும்பவும் வேலைக்காகல. நம்ம ஹீரோ அப்செட் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் ஒண்ணுமே புரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்க. நீ திரும்பவும் என்கிட்ட போய் சொல்லிருக்க, உங்க எவ்வளவு நாள் தான் என்ன இதே மாதிரியே ஏமாத்த போறேன்னு அவரு கேட்க, அவங்க இல்ல நான் உண்மையா தான் சொன்னேன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சம கோவத்துல இருக்காரு. இனிமேலும் இங்க நீ இருக்கவே கூடாது, உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடு, திரும்ப என்ன பார்க்க வந்துடாதுன்னு அவரு சொல்ல, அவங்கள வெளியே தூக்கி போட்டு ஆள் கதவு சாத்திடுறாரு. அவங்களும் கதவு திறக்க சொல்லி கத்துன்னு கத்துறாங்க. அவரு மேடு, மாஸ்டர் சவுண்ட் ப்ரூஃப் சீல்ட ஆக்டிவேட் பண்ணிட்டாரு, நீங்க எவ்வளவு கத்துனாலும் அவருக்கு கேட்காது. அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்மளும் அவர் இடத்துல நின்று அவங்க சொன்ன விஷயத்த பத்திலாம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. குய் சிட்டில நான் உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை உண்மையானது, நான் உங்களை உண்மையா லவ் பண்றேன். நீங்க ஒரு ஃபாக்ஸ், நான் ஒரு ஹியூமன், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் கண்டிப்பா என்னைக்குமே உங்களை விட்டு போகவே மாட்டேன்னு அவங்க சொல்லி இருந்திருப்பாங்க. அவரும் அவங்கள முழுசா நம்புறாரு. கண்டிப்பா அந்த ஹார்ட் சோல்ல தான் ஏதோ பிரச்சனையா இருக்கணும். நம்ம ஹீரோயின் ஃபாக்ஸ் கிளானை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. டக்குன்னு அங்க வந்து நம்ம ஹீரோ அவங்கள அப்படியே தடுத்து கட்டி பிடிச்சிருக்கிறாரு. நான் எத்தனை வாட்டி உன்னை இங்கிருந்து வெளியே போக சொல்லியிருப்பேன், அப்பெல்லாம் போகாம இப்ப மட்டும் இதுக்காக? நீ என்ன ஏமாத்துறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாழ்க்கை ஃபுல்லா நானும் உன்கிட்ட ஏமாற தயாரா இருக்கேன், தயவு செஞ்சு இங்கே இருந்துருன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்களை கிஸ் பண்ண, நம்ம ஹீரோயினும் செமையா ஃபீல் ஆயிடுறாங்க. மாஸ்டர் உண்மையிலேயே எனக்கும் இங்கிருந்து போகிறதுல சுத்தமா விருப்பம் இல்ல, ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் கண்டிப்பா திரும்ப வந்துருவான்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவரு நம்ப மாட்டாரு. நீ எப்போதுமே என்கிட்ட போய் மட்டும் தான் சொல்லுவ, நான் உன்னை போக விடுறதா இல்ல. மாஸ்டர் என்ன நம்புங்க, முன்மூட்டில என் அப்பா மாட்டிட்டு இருக்காரு, அவரை காப்பாத்த தான் நானே போறேன், நிஜமாவான்னு அவரு கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்ல, இப்ப அப்படியே முன்மூட்டின காட்டுறாங்க. டயாக அங்க இருந்தவனுங்களும் நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சிடறானுங்க. யங்போ வருவான்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல, கண்டிப்பா நம்ம எல்லாரும் இங்கே கடந்து சாக போறோம். சென் டக்குன்னு முன்னாடி வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட அவங்க எல்லாரையும் போக விட்டுருங்கன்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தை நடத்துற நிலைமையில நீ இல்ல, மரியாதையை போய் ஒரு இடத்துல உட்காரு. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. தயவு செஞ்சு இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கங்க. நீங்க என்ன யாங்கோவை ஃபாலோ பண்ண சொன்னப்ப நான் உங்களை முழுசா நம்பினேன், என் அப்பா தப்பு பண்ண மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்கன்னு அவங்க கேட்க, நம்ம ஹூசு வந்து டக்குன்னு அவங்க கழுத்தை பிடிச்சிடுறாரு. மரியாதையா எங்களை போக விட்டுரு, அப்படி இல்லைன்னா இவ்வளவு கொன்னுடுவான். ஆளும் அப்படியே சிரிச்சுட்டே எந்திரிக்கிறான். என் பொண்ணை வச்சு என்ன த்ரெட்னிங் பண்ணா நான் உங்களை ரிலீஸ் பண்ணிடுவான்னு நினைச்சியா? இப்பவே நீ அவளை கொல்ற, நான் அதை பாக்குறேன்னு அவன் சொல்ல, அவனுக்கும் கொஞ்ச நேரத்திலேயே புரிஞ்சிருது இவத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவனே அவங்கள விட்டுட்டு போயிடுறான். ஆனா சென்னா ரொம்பவும் இடிஞ்சு போயிடுறாங்க. அப்போ நான் சாகிறத பத்தி கூட உங்களுக்கு கவலை இல்லையா? ஆனா நான் உங்களோட பொண்ணு தானே, நீங்க எப்பல இருந்து இப்படி ஒரு டிமனா மாறினீங்க? இதுக்கு மேலேயே என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, எனக்கு உயிர் கொடுத்த நீங்களே என் உயிரை எடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க அப்படியே கத்த ஆரம்பிக்க, அப்படியே பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள டக்குன்னு அட்டாக் பண்ணிடுறான். அங்கிருந்த மொத்த கூட்டமும் சாக்காகிறானுங்க. அவங்களும் அப்படியே கீழே விழுக ஆரம்பிக்க, நம்ம சூக்குலாம் அதை பார்த்து கதறாங்க. ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, அவங்க சிஸ்டர் கதை முடிஞ்சிருது. ஆள் கண்ணை மூடிடுறாங்க. அவங்களும் அழுதுட்டு அப்படியே அவங்க அப்பாவை பார்க்க, அவனும் அசராம அப்படியே டெரிஃபிக்கா நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோனும் இப்ப இங்க வந்துட்ட மாதிரி தெரியுது. அந்த ஈவில் ஃபார்மேஷனை பார்த்துட்டு இது அவன் மேல வேலை செய்யுமானே தெரியலையே. நம்ம ஹீரோவும் அதை வாங்கி பார்க்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு கேட்க, அவரும் இல்லன்னு சொல்ல, அப்ப சரி நம்ம உள்ள போய் அவனை அட்டாக் பண்ணிடலாம், அதான் சரியா இருக்கும். இல்ல அவ ஏற்கனவே தயாரா இருக்கான், என் பவர்ஸும் கம்மியா இருக்கு, நம்மளால கண்டிப்பா அவனை சமாளிக்க முடியாது. அப்ப சரி நீங்க இந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுங்க, என்ன நடக்குதோ நடக்கட்டும். அவர் அதுக்கே 1 மணி நேரம் ஆகும்னு சொல்ல, நம்ம கசின் அவன் கொடுத்த டைம் முடிய போகுது, அவன் நம்ம ஆளுங்க எல்லாரையும் கொன்னுடுவான். நம்ம ஹீரோயின் நான் போய் அவனை டைவர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. நம்மளும் சரின்னு சொல்ல அவங்க அப்படியே உள்ள போயிட்ட மாதிரி தெரியுது. நம்ம கசின் பேப்பரை கையில வச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. நம்ம சாங் அப்படியே அவர் பவுஸை யூஸ் பண்ணி அவர் ஸ்வாட வெளியே எடுத்துட்டு அவரு குமிக்கோ டைல்ஸ் எல்லாம் வர வச்சு ஏதோ வித்த காட்ட ஆரம்பிக்க, அவரும் நிறைய ஃபார்ம் எடுத்து அவர் வேலையை ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. சூமாஸ்டரோட அசிஸ்டன்ட் டைம் முடிஞ்சிருச்சு மாஸ்டர், அவ அப்படியே தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு சைக்கோபாத் மாதிரி உட்காந்துட்டு
இருக்க அவனும் யாரை கொல்லுதுன்னு சொல்லி பாக்குறான். நம்ம குய் மாஸ்டர் உனக்கு யாரையாவது கொல்லுனா என்ன கொல்லு, அவன் நீ அவ்வளவு சாதாரணமா சாக கூடாது, உன் ஆளுங்க எல்லாரும் சாகுத நீ உன் கண்ணால பாக்கணும்னு சொல்ல அவரு ஒண்ணுமோ டென்ஷன் ஆகுறாரு. அவன் அசிஸ்டன்ட் வேலையை காட்ட போக நம்ம ஹீரோயின் கத்திட்டு மாசா அப்படியே உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க அப்பாவுக்கும் இப்பதான் உயிரே வருது. சுஹேட பார்த்து எனக்காக தான் நீ இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க போல, கஷ்டப்பட்டு எங்க ஆளுங்க எல்லாரையும் கடத்தி வச்சு எனக்காக இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்க, நான் வராம இருப்பானா. அவனும் அப்படியே எந்திரிச்சு ஸ்லோ மோஷன்ல அவங்க கிட்ட வந்துட்டு அப்ப நீ எங்க கூட சேர போறியான்னு கேட்க, என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் என்னைக்கோ யாரோட கமெண்டையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். அவங்க டக்குன்னு அவங்க ஸ்வாட் எடுத்து அப்படியே அவங்க கழுத்துல வச்சுக்கிறாங்க. மரியாதையா அவங்க எல்லாரையும் போவிட்டுன்னு சொல்ல அவன் அசிஸ்டண்டே சிரிக்கிறான். நீ இதே ட்ரிக்க எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ண போற, நீ தான் மத்தவங்களை பிடிச்சு வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ற, அதை மட்டும் மாத்தனியா. சுஹேட் கண்டுக்க மாட்டான். நீ செத்தா உன் கூட சேர்த்து இங்க இருக்கிற மொத்த பேருக்கும் சமாதி கட்டிடுவான். அதுவே நான் சொல்றதை கேட்டா அவங்க உயிர் பொழைக்க ஒரு வாய்ப்பு அது இருக்கும். அவங்களுக்கு இப்ப ஒரு வழியில நீ என்னை விட மோசமானவன இருக்கிறதுனால நான் உன் பிளானுக்கு ஒத்துக்கிறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஆள் அவர் வேலையில ரொம்பவும் தீவிரமா இருக்காரு. அங்க ஏதோ வித்தியாசமா நடக்கிற மாதிரி இருக்கு. நம்ம கசின் என்னாச்சு ஃபார்மேஷன் வேலை செய்தான்னு கேட்க அவரு எந்த பதிலும் சொல்லாம அவர் பாட்டுக்கும் தொடர்ந்து அதை பில் பண்றதுக்கான அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை ஃபார்மேஷனுக்குள்ள தள்ளி விடுறான். சொன்னா நானே போக மாட்டானா, உன் ரத்தத்தால இந்த ஃபார்மேஷனை கம்ப்ளீட் பண்ண கத்தி எடுத்து அவன் அவங்க கையில கொடுக்க அவங்களும் அவங்க கையை கட் பண்ணிக்க போறாங்க. பாதிலேயே மனசு மாதிரி அவங்க வயிற்றுலயே குத்திக்கலாமான்னு பார்த்துட்டு இல்ல கழுத்தை வேணா கட் பண்ணிக்கலாமா, சீக்கிரமா பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா, நான் தான் உங்க பிளானுக்கு ஒத்துக்கிட்டானே, நான் எப்படி சாகணுங்கிற முடிவு கூட எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா. அவங்க அப்படியே வார்ம் அப்லாம் பண்ணிட்டு அங்கேயுமா குச்சிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்க அப்படியே கத்தியை தூக்கிட்டு வேகமா அவங்க கையை கட் பண்ணிக்க வராங்க. பக்கத்துல வரைக்கும் வந்துட்டு லைட்டா ஸ்லோ பண்ணிட்டு அவங்க விரல்ல குட்டியா ஒரு மார்க் போட்டுக்க. ஐயோ வலிக்குது, நான் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டானா, கொஞ்ச நேரத்துல இந்த காயத்துல இருந்து என் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தமும் லீக் ஆயிடும், அது உங்களுக்கு போதும்லன்னு அவங்க கேட்க ஆள் டென்ஷன் ஆயிடுறான். இப்பெல்லாம் சொன்னா நீ வலிக்கு வர மாட்ட, நானே உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட இருந்து மிஸ் ஆயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பயங்கரமா ஃபைட் போயிட்டு இருக்கு. வெளியே நம்ம ஹீரோவும் அவரோட வேலையை நிறுத்தாம பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த ஃபார்மேஷனும் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுது. ஆனா அதுக்குள்ள சுஹேட் பக்கத்துல கடந்த கத்திய கையில எடுத்துடுறான். நம்ம ஹீரோயினும் இதுக்கு மேலேயினால தாக்கு பிடிக்க முடியாது, சீக்கிரம் உள்ளவான்னு சொல்ல நம்ம ஹீரோவோ ஏதோ பண்ணி அதிரடியா அவர் ஸ்வாட் எடுத்து அப்படியே தரையில இறக்கிடுறாரு. ஒரு நிலநடுக்கமே உருவாகுது. கூடவே ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டு அவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே அங்கிருந்து பறந்து போக வேற லெவல் டைமிங் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே மாசா உள்ள என்ட்ரி ஆகிறாரு. சுஹேட அவரு காலி பண்றதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோயினும் அவங்க ஸ்வாட் எடுத்துட்டு அவங்களும் களத்துல இறங்கிடுறாங்க. நம்ம கசினும் உள்ள வந்துடுறாரு. ஆன்டிடோஸ் என்ன ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அது நம்ம குய்ஹெட மொந்து பார்க்க சொல்லிட்டு அவர் அங்கிருந்து மத்தவங்க கிட்டே அதை கொடுக்க சென் இறந்து கிடக்குது. நம்ம சூக்கி மயக்கத்துல இருக்கிறதெல்லாம் அவரு பாக்குறாரு. ஆனா அவங்க நல்லாதான் இருக்காங்க. அவரு கொண்டு வந்த மெடிசனை அவங்களுக்கும் கொடுத்துட்டு அங்க இருக்கிற மத்தவங்க கிட்டே அவரு கொடுக்க சொல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து சூமாஸ்டரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவனும் அடங்குற மாதிரியே தெரியல. டக்குன்னு ஏதோ ஒரு ஈவில் பவர் யூஸ் பண்ணிட்டு ஆள் பின்னாடி பறந்துடுறான். அவன் கெட்டப்பே மாறிடுது. வெள்ளை முடி வெள்ளை தாடியோட அவன் நின்னுட்டு இருக்க. இது என்ன மாதிரியான மான்ஸ்டர்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாருமே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண ரெடி ஆயிடுறாங்க. ஆனா அவனோட அசிஸ்டண்டே காலி பண்ணி அவன் பவர்ஸை உறிஞ்சிக்கிறான். அதை வச்சு அவங்கள அட்டாக் பண்ணிட்டு டக்குன்னு அவங்க இருந்து எஸ்கேப் ஆக அவங்க எல்லாரும் இப்ப திரும்ப வந்துடுறாங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்தை ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு கிங் சாக வரத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண சொல்லி இருந்தாரு. சூமாஸ்டரோட அந்த நிலைமைக்கும் அந்த பவர்ஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம குய்ஹெடும் அவர் ஹெல்ப்புக்கு டைம் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருந்ததுக்காக அவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்கிறாரு. நம்மளும் பெருந்தன்மையா முடிஞ்சதை பத்தி நம்ம பேச வேணான்னு சொல்ல இப்ப அப்படியே நம்ம கசினை காட்டுறாங்க. அவரு நம்ம சூக்கி பக்கத்துல உட்காந்து அவங்கள கவனிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வர இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா கண்முழிக்கும் போது நான் அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல போறேன்னா எனக்கு தெரியல. அவங்களும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. ஆனா இவளுக்கு நான் இருக்கா, கண்டிப்பா இவ கூட இருந்து இவளை பார்த்துப்ப, நீங்க தைரியமா போய் அவனை தேடுங்கன்னு அவரு சொல்றாரு. அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப சுக்கிங் எதுக்கும் கவலைப்படாத, நான் எப்போதுமே உன் கூடயே தான் இருப்பேன். நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க ஒண்ணுமே நான் நம்பலையான்னு கேட்க நம்ம ஹீரோ நம்புறான்னு சொல்றாரு. அவங்க பல்ல கட்டிட்டு நிஜமாவான்னு கேட்க அவரும் நிஜமாதான் சொல்ல அப்பனா நானும் இப்ப என் மனசுல இருக்கிறத சொல்லலாமா, மாஸ்டர் எனக்கு உங்களை உண்மையாவே பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்றேன். சரி நிறுத்து. அவங்க ஹார்ட் சொல்ல பத்தி கேக்குறாங்க. அவரும் நான் வரும்போது என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கான். அவன் ஏன்ஷியன்ட் புக்ஸை செக் பண்ணிட்டு இருக்கான். நமக்கு அதுக்கான சொல்யூஷன் சீக்கிரமாவே கிடைச்சிரும்னு அவரு சொல்ல அவங்க ஆளுங்களா தட நாங்க ஓடி வரானுங்க. நம்ம ஹீரோயினும் டக்குன்னு அவரு முன்னாடி வந்து அவரை கவர் பண்ணிக்க அவங்க எல்லார் கையிலயும் சாப்பாடு அது இதுன்னு இருக்கு. மாஸ்டர் கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம், நாங்க உங்களை தப்பா புரிஞ்சுட்டு காயப்படுத்திட்டோம், ஆனா நீங்க தான் சரியான நேரத்துல வந்து எங்க உயிரை காப்பாத்திருக்கீங்கன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோயினும் ஆப்பிள்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நோ பாய்சன் சொல்லி அதை நம்ம ஹீரோ கிட்ட தராங்க. அவரும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம்
அப்படியே பேசிட்டு இருக்க செயல நின்னு ஹூசு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி காண்டோட அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நம்ம சூக்கையும் கண் முழிச்சிடுறாங்க. முழிச்ச வேகத்துக்கு அவங்களோட சிஸ்டர் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம கசின் அவங்கள தடுத்து நிறுத்த உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல மரியாதையான விட்டுன்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. ஆனா ஆள் விடுறதா இல்ல, அவ இறந்துட்டா, நீ இதை ஒத்திட்டு தான் ஆகணும். அவங்க இல்ல இல்லன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க நரைச்ச மண்டைய சூஹேடு ஒரு பக்கம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவரும் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஒரே நாள்ல என் வாழ்க்கை இப்படி தலைகீழா மாறும்னு நான் நினைச்சே பார்க்கல. நான் இப்ப யாரும் இல்லாத ஒரு அனாதையாயிட்டேன்னு அவங்க சொல்ல அவரும் அவங்கள அப்படியே தோல்ல சாச்சிட்டு உனக்கு யாரும் இல்லைன்னு யார் சொன்னா, நான் இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படியே எபிசோட் 23 முடியுது. இந்த வீடியோவை நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் சூஹேடு அடங்கிட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனா ஹூசு மொகரையை பார்த்தா அவன் கண்டிப்பா திரும்பவும் ஏதோ குட்டக்கொழிப்பு வேலையை பண்ணதான் போறான். அது என்ன அவன் பண்ண போற வேலையை நம்ம ஆளுங்க எப்படி சமாளிக்க போறாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.